ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராடக்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ZEB Barrel 90. இது வந்து செப்ரானிக் பிராண்ட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ், அதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். 15 வாட்ஸ் அவுட்புட்டு ஸ்பீக்கரோட தான் கொடுத்துருக்காங்க. 4 hours வந்து ப்ளே பேக் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் நேம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, ஆஃப்லைனில் எனக்கு கிடச்சது. இது ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுப்பேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் கூட சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் அதர் சைடு, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு புளி மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு திருப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் அதை பற்றின ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவுட்புட் பவர் வந்து 15 வாட்ஸ் அந்த ஸ்பீக்கரோட தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மேக்ஸிமம் USB MST, அதாவது SD கார்டு போடுவோம்ல, அது வந்து 32 GB தான் சப்போர்ட் பண்ணும். சார்ஜிங் டைம் வந்து 3.5 hours, 3.5 மணி நேரம். ப்ளேபேக் டைம் வந்து ஒரு 4 hour இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டைமென்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஹைட்டு, அதோட அகலம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து தேவைன்னா கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு மென்ஷன் பண்ணது என்னென்னா, முக்கியமாக 50% வால்யூமில் LED ஆஃப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் இந்த 3.5 hours வந்து சார்ஜிங்கு, 4 hours ப்ளேபேக்கு, அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மறக்காமல். இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்பீக்கரில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா TWS ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த TWS ஃபங்க்ஷன் எப்படின்னா, 2 ஸ்பீக்கரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோனில் ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ரெண்டுமே பேர் ஆயிரும். பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோ சாங்கோ ப்ளே பண்ணும்போது 3D எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியே. நெக்ஸ்ட் இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5 இந்த ஸ்பீக்கரோடது, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஹோல்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பீக்கரோட சைஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்புட் என்னென்ன இன்புட்லாம் இருக்குது, அதோட சைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். USB MST கார்டு சொன்னேன், அது மாதிரி ஆக்ஸ் மோட் இருக்குது, FM மோட் இருக்குது. திருப்பி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேட்டரி உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேரி ஹேண்டில், அப்புறம் மல்டி கலர் LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு காமெடி என்னென்னா, எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லுமே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், அது ஒரு ஃபியூச்சராகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே ஒரு தேவையில்லாத ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட்டில் போட்டில் இங்கே ஒரு டேப் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸை வந்து 2000 தான் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதை வந்து நான் தம்ப்நெயிலில் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு ஸ்பீக்கர், USB சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து ஒரு சின்ன QR கோட் கைடு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஃபஸ்ட்டு பபுள் ராப் தெரியுது. இதுதான் அந்த பேக்கிங்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் வைக்கல. இந்த ஸ்பீக்கரை வந்து ஃபுல்லாக இடத்தையும் அடைச்சிருச்சு அந்த பாக்ஸில். வேறு மேனுவல் ஏதோ QR கோட் கைடுன்னு சொல்லியிருந்தாங்களா, அது இருக்குதான்னு உள்ளே பார்த்துடலாம். உள்ளே தேடி பார்த்தா கையில் 2 பொருள் தான் சிக்கிச்சு. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி 3 பொருள் தான் உள்ள. இந்த இது வந்து கேபிளை சுற்றி இருந்த வயர் சின்னதாக. அந்த QR கோடு கைடு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு மேனுவல்லாம் கொடுப்பாங்கள்ல ரொம்ப பெருசாக, அந்த மாதிரி கொடுக்காம சிம்பிளாக அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வெப்சைட்டில் பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்து நம்ம மொபைலில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், எல்லாம் யாரும் மேனுவலை தேடி இது பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன QR கோட் இருந்தால் நம்ம ஸ்கேன் பண்ணி இதை பற்றின எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறது அந்த இதெல்லாம் அதில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவுமே தெரியாது இந்த ஸ்பீக்கரை பற்றி, உங்களுக்கு இதை ஸ்கேன் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா தான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி லைட் ஆஃப் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது, TWS எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். நான் இதை பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இதை பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. எப்படி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறது, அந்த மேனுவல் ரிலேட்டடாக இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட்டை நம்ம இப்போ வெளில எடுத்தாச்சு. வெளில எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபுல்லாக இருக்குது. நான் அந்த ஹேண்டில் சொல்லியிருந்தேன்ல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஹேண்டில் பிடிச்சி தான் தூக்குனேன். அந்த ஹேண்டில் தான் அவங்க சொல்லியிருந்தது. டிசைன்லாம் என்னை பொறுத்தவரை ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராகவுமே இருக்குது. மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆன் ஆஃப் பட்டனு, மோடு, அப்புறம் வந்து ப்ரீவியஸ், ப்ளே பாஸ், நெக்ஸ்ட், இதுதான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜிங் போடுறதுக்காக மைக்ரோ SBயில் கொடுத்துருக்காங்க. இது பழைய மாடல் போல். ஸோ அதனால் மேலே USB வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்குதுல்ல, அதை வந்து ஆக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து வியர்டாக ஒன்று இருக்குது, ரவுண்டாக பெரிய இது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்கு இதோட ப்ரொவைட் பண்ணல. மற்ற ஸ்பீக்கர்ஸ் மாடல்லலாம் வந்து மைக்கு இதோட ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் 1 பார்த்தேன். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து ப்ளூடூத் மோடு தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வருது. அதில் வந்து LED லைட் எரியுது பார்த்தீங்களா, அந்த LED லைட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ப்ளே பாஸ் பட்டன் இருக்குல்ல, அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பர், சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்புட் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற அடாப்டரில் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இதுதான் அதுக்கு பின்னாடி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது.
அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு ஃபியூச்சர் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்துருந்த மாதிரியே வந்து இப்போது மொபைல் ஹோல்டர் இருக்குதான்னு செக் பண்ணோம். இது வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மொபைலில் இருக்கிற பவுச்சை வந்து நான் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கலாம். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு மூவிஸ் கூட பார்க்கலாம். மொபைல் ஸ்டாண்டு தேவையில்லை. உட்காந்துருக்கீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட லுக் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்கவே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே தான் அந்த குவாலிட்டி இந்த பட்ஜெட்டில். ஆனால் வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து பேஸ் எதிர்பார்க்க முடியாது. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டே. அதே மாதிரி இதில் வந்து பேஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சவுண்டு வந்து கிளியராக இருந்தது. இப்போ வந்து இது நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ரெட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இதுக்காக வீடியோவே க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.